ஓகே சார், இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ராஜபக்சேவினுடைய மகன் நமல் ராஜபக்சே வந்து இலங்கை அரச கவிழ்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா சார்? கண்டிப்பா முடியாது. அப்படியே அவங்க ஆட்சி மாற்றம் பண்ணாலும் திரும்பியும் இப்ப இருக்க ஆளுங்கட்சி தான் வரும். இவர் பெரிய மாற்றத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. இன்னும் மக்கள் இவர் மேல நல்ல விருப்பமா இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசை கவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அரசை கவித்தாலும் அதே அரசே தான் திரும்பி வரும். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மக்கள் தமிழர்களும் சரி, அங்க இருக்க சிங்களரும் சரி, இப்ப இருக்கிறதா ரொம்ப நேசிக்கிறாங்க. நிறைய வழிகள் பண்ணிருக்கார், புதிய திட்டங்கள் எடுத்து வந்திருக்கார், நிறைய கரப்ஷனை ஒழிப்புன்னு சொல்லியிருக்கார். அது இல்லாம இந்த நாடு சிங்கப்பூர் போல ஆக்கும் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர் உறுதி எடுத்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கார். ரோடு லெவல்ல இருந்து, பில்டிங் லெவல்ல இருந்து, ஸ்ட்ரக்சர் லெவல்ல இருந்து கரப்ஷன் இல்லாம எல்லா வேலையும் நடக்கணும்னு செய்யக்கூடியதா இப்ப ஆளுங்கட்சி வந்திருக்கு. அதனால இவங்களோட பலம் வந்து பெருசா இருக்காது, பலனும் இருக்காது அப்படின்றத சொல்றாங்க.